அரசு நிறுவனங்களின் தற்காலிக நாளாந்த ஒப்பந்தம் மற்றும் நிவாரண அடிப்படையில் பணியாற்றும் ஊழியர்களை நிரந்தரப்படுத்துவது தொடர்பான சுற்று நிருபம் வெளியிடப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்களில் தற்காலிக நாளாந்த பதில் ஒப்பந்த அல்லது நிவாரண அடிப்படையில் பணியாற்றும் ஊழியர்களை சேவையில் நிரந்தரமாக்குவது தொடர்பாக 11 கீழ் 2026 இலக்க சுற்று நிரூபணம் வெளியிடப்பட்டுள்ளது. பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் வெளியிட்டுள்ள இந்த சுற்று நிரூபணம் அனைத்து அமைச்சின் செயலாளர்கள், மாகாண பிரதி செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், அரசு கூட்டுத்தாபனங்கள் மற்றும் விதிகளுக்கு அமைய அமைக்கப்பட்ட சபைகளின் தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்திய நலிந்த தயதிஸ் இந்த தீர்மானத்தின் மூலம் சுமார் 9800 ஊழியர்கள் நிரந்தர நியமனங்கள் பெற அனுமதி கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். 2026 வரவு செலவு திட்ட முன்மொழிகளில் அறிவிக்கப்பட்டவாறு தற்போது அரசு நிறுவனங்களில் தற்காலிக பதில் ஒப்பந்த அல்லது நிவாரண அடிப்படையில் பணியாற்றும் ஊழியர்கள் இதன் கீழ் உள்வாங்கப்பட உள்ளனர். ஏற்கனவே நிவாரண அடிப்படையில் பணியாற்றிய சுற்று நிரூப விதிகளுக்கு அமைய நிரந்தர நியமனங்கள் பெற்றிருந்தும் அந்த நியமனங்கள் இதுவரை முறைப்படுத்தப்படாமல் இருக்கும் ஊழியர்களை முறைப்படுத்துவது தொடர்பாக நடைமுறைகளும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.